இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரவரி இபி கனெக்ஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டெம்பரரி இபி கனெக்ஷன்னா என்னன்னா, நம்ம ஒரு சைட்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இபி கனெக்ஷன் வந்து வாங்கணும். அந்த இபி கனெக்ஷன் எதுக்கு வாங்கணும்னா, டெம்பரரி இபி கனெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த டெம்பரரி இபி கனெக்ஷன் எதுக்குன்னா, நம்ம வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, போருக்கு கரண்ட் வேணும். அப்போ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸுக்குலாம் வைக்கும்போது கரண்ட் வேணும். அதுக்காக தான் இந்த இபில வந்து டெம்பரரி இபி கனெக்ஷன் வாங்குறோம். இதை பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரரி இபி கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஆஹ் இதை வந்து வாங்குறதுக்கு எப்படிலாம் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம். இப்போ ஆன்லைனில் எப்படி போய் வாங்குறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ இந்த கிளாஸில் சொல்கிறேன். குரோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிஎல் ஆன்லைன் சர்வீஸ் டெம்பரரி கனெக்ஷன் அடிச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு வரும். இந்த அப்ளைக்குள்ளே போனீங்கன்னா இதில் எந்த நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் அப்ளை பண்ணப்போ அந்த ஃபோன் நம்பர் போட்டுட்டு கீழே வந்து என்ன யூசர் ஐடி என்ன மெயில் ஐடி வச்சுருக்கோ அந்த மெயில் ஐடி என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். 68564 அதை வடிச்சுட்டா உள்ளே போயிடும். இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த எந்த மாவட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், என்ன தாலுகா, காரைக்குடி தாலுகா, வில்லேஜ் என்ன வில்லேஜ், கல்னிவாசல், என்ன ரூட்டு, ஏரியா ரூரலா, அர்பனா, நார்த்தா, சவுத்தா, ரூரல், அப்ளிகேஷனோட கேட்டகரி இது பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடியில் வருதா, ப்ரைவேட் கம்பெனியா, இல்லை லோக்கல் பாடியா, இல்லை ஃபாரினா, அனதரா, அதை நீங்கள் பார்த்து என்னவோ ப்ரைவேட் கம்பெனி, இல்லை பப்ளிக் செக்டார் கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஓனர்ஷிப் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கீங்களா, இல்லை பார்ட்னராக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் இண்டிவிஜுவல் ஓனரா, இல்லை வந்து வாடகைக்கு இருக்கீங்களா, இது மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லை புறம்போக்கு கவர்மெண்ட் லேண்டா இது மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ஓனர்னே மேக்ஸிமம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் டைப் என்ன, இண்டிவிஜுவலா, அப்பார்ட்மெண்ட்டா, விலாஸா. இண்டிவிஜுவல் கொடுங்க, அப்பார்ட்மெண்ட் கொடுங்க, விலாஸ்னு கொடுங்க. நான் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா முகவரி எண் எல்லாமே மேலே கொடுத்த எல்லா அட்ரஸுமே சேமா, இப்போ உள்ளது சேமா இருக்கா, எல்லாம் சேமா இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன நேமில் நீங்கள் வந்து வீடு கட்டும் போது யார் பேரில் அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாமே யார் பேரில் வாங்கியிருக்கீங்களோ அதே பேரை வந்து இங்கே அடிச்சிருங்க. அப்ளிகேஷன் ஃபாதர் நேம், சன் ஆஃப் மிஸ்டர் அது என்னவோ அதை கொடுத்துருங்க. பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணி பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் அண்டு நேம் ஆஃப் த ஹவுஸ். டோர் நம்பர் பார்த்தீங்கன்னா சும்மா 7, முத்துமாரி அம்மன் கோவில் தெரு, சும்மா வந்து அதாவது தெரு, வஉசி ரோடு, அழகாசம் ஸ்ட்ரீட் நீங்கள் அதான் போட்டுக்கோங்க. பின்கோடு வந்து பின்கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் விதி தொகுப்பு விவரங்கள், டிராஃபிக், அந்த கரண்ட் வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயிலோ அதெல்லாம் நீங்கள் இதை கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்கணும். மின் விருப்பத்தொகை, டிராஃபிக் வந்து என்னென்ன, டொமஸ்டிக்கல் ரெசிடென்ஷனா, பப்ளிக்காக லைட்ஸ் ஆப்ரேஷனா, இல்லை என்னவோ அதை கொடுத்துக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ன இதில் அப்படின்னு தெரியாது, எந்த ஏரியாக்குள்ளே வரப்போகுது, இல்லை என்ன இருக்கோ அதை கொடுங்க. டவுன் பஞ்சாயத்துன்னு கொடுங்க, வில்லேஜ்னு கொடுங்க. கமர்ஷியல் இதில் வந்து கமர்ஷியலே கொடுத்துருங்க. மேக்ஸிமம் கமர்ஷியல் தான் நம்ம வாங்க போகிறோம், கமர்ஷியல் கொடுத்துருங்க. அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா செலக்ட் சப் கேட்டகரி அண்டர் த டேரிஃப்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் போட்டாச்சு. இங்க வந்து செலக்ட் சினிமா தியேட்டரா இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸா அது மாதிரின்னு பார்த்துட்டு அதில் கொடுத்துருங்க. சிங்கிள் பேஜ் வேணுமா 3 பேஜ் வேணுமான்னு பார்த்துட்டு அதை கொடுத்துருங்க. அப்போ இந்த ஒயன் ஹேஸ் பி கம்ப்ளீட்டட் ஆன் எப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அவர் டேட்டை வந்து என்ன டேட்னு கொடுத்துருங்க. அப்புறமாடி இந்த வெதர் த இன்ஸ்டாலேஷன் இஸ் ப்ரொவைடட் வித் த எர்த்தோட எர்த் மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துருங்க. அப்புறமாடி பார்த்தீங்கன்னா இஃப் யூ லோட் ரெக்குயர்மெண்ட் இஸ் மோர் தென் 50 kW 50 kW மேலே யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க, நோன்னு கொடுத்துருங்க. டீட்டெயில் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் கனெக்ஷன் ஆஃப் அப்ளிகேட்டட் எனி ஏதாவது வந்து முன்னாடி தான் அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. பட் டு யூ ஹேவ் வெல்டிங் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. நம்ம எல்லாம் எஸ் கொடுத்துருக்கோம். அது மாதிரி கமர்ஷியல் பில்டிங் தான் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே தான் இருக்குமா, இல்லை அதுக்கு மேலே ஹைட் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க, இல்லை அனதர் கொடுங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. இந்த எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிலோவாட் என்ன லைட் பாயிண்ட் என்னன்னு வருது. இதில் வந்து சும்மா நீங்கள் ரெண்டு லைட்டு ஒரு ஃபேன் கொடுத்துருங்க. நான் கமர்ஷியல் தானே யூஸ் பண்ண போகிறோம், ரெசிடென்ஷியல் அப்போ பண்ணி மாற்றும் போது தானே பண்ண போகிறோம். பிளக் பாயிண்ட் ஒரு 2 3 கொடுக்குங்க. டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் குக்கிங் குக்கர் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் போய் எதுவும் தேவையில்லை. போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்லோடு போய் அங்கே செலக்ட் ஆயிரும். செலக்ட் தான் இப்போ பண்ணிக்கலாம், முடிஞ்சிச்சு வேலை. நம்ம டீட்டெயிலாக ஒருத்தர் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம நோ கொடுத்துருங்க. மேலேயுமே வந்து 4 kW மேலே இருந்தால் தான் 3 ஸ்பேஸ் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 3 ஸ்பேஸ் கொடுத்துருங்க. எல்லாமே ஓகே தான். கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா அது அப்லோட் ஆகி பேமெண்ட் என்ன வருதோ எல்லாமே அதில் வந்துடும். இது இப்படி தான் அப்ளை பண்ணணும், நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் அதுக்கு மேலே பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் வரும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது வந்து இங்கேயே ரெடி ஆயிரும், ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் போனால் எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அப்புறமாடி அமௌண்ட், இந்த 3 தான் வரும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அவர் ஆஃப்லைனில் எப்படி போட்டான்னு அடுத்த வீடியோவில் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இந்த டாப்பிக்கை.